ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா Wolfsschlucht அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கிங் ஸ்பாட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது. ஸோ சின்ன ஹைக்கிங் போயிட்டு அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். அண்டு இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒரு ஃபேமஸ் பர்சன்ஸ் யார் வந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு மேலே வந்து ஒரு கேசல் மாதிரி இருக்குது. ஸோ அதை போய் சுற்றி பார்த்துட்டு ட்ரோன் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் இந்த ஹைக்கிங் ட்ரிப்போட பிளானு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wolfsschlucht அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. ஸோ அதை ஹைக்கிங் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து Speck-Alm அப்படின்னு சொல்லி இது பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டு வர்றது தான் இந்த ட்ரிப்போட பிளான். ஸோ இந்த ஹைக்கிங் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்குலர் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. 4300 மீட்டர்ஸ் அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 465 மீட்டர்ஸ் ஹைட்டு. எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுவீங்க டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 13 minutes வந்து மேலே ரீச் பண்ணிடலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ ஆண்டன் ப்ருக்னர் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரியன் மியூசிக் கம்போசர், அவரு கூட இந்த லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணியிருக்காரு முந்தைய காலத்தில். ஸோ அப்படி என்ன இந்த பிளேஸில் ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வந்து Kneipp தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபாதர் செபாஸ்டின் Kneipp அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு ஓல்டன் டேஸில். ஸோ அவர் வந்து இந்த கோல்டு வாட்டர் தெரப்பிலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தெரப்பி கொடுக்கும்போது ஒரு பீப்புளுக்கு வந்து ஹெல்த் நல்லாயிருக்கு. லைக் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காலில் அப்புறம் தலையில் இந்த மாதிரி ஊற்றி நிறையா வந்து மெடிக்கேஷன்ஸ் நேச்சர் தெரப்பி அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தண்ணியை வச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக இருக்கும். லைக் ட்ரையல் பாத்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து ஹைக் பண்ணிடலாம். ஹாய், wie heißt du? Wo wohnst du? Linz, Österreich. ஸோ அந்த பசங்க எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டோட பசங்க. ஸோ அவங்களாம் வேறு லெவல் ஹைக்கிங் பண்ணுறாங்க. செம்ம எனர்ஜி இந்த வயசுலேயே. ஸோ ஃபைனலி வி ரீச் த டாப் ஆஃப்டர் an hour I think, yeah. ஸோ இந்த கேசல்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ஹால் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. Weg von Grein, schau. Da gibt es ein Greinenschloss, dann Burg Klamm, da sind viele Konzerte. Okay. Das ist ganz bekannt, also viele Stars, also große Stars spielen hier Konzerte. Das wir sind hier, Kreuzen. Wir sind jetzt in Kreuzen. Das war ich noch nie, Ruttenstein, Klingenberg, Brandeck, das kenne ich, das ist wunderschön. Da war ich schon. Das wäre sicher schön zu gehen, aber das kenne ich auch, Freistadt und so weiter, bis nach Tschechien. Ja, das ist sehr cool. Ich habe mal ein Logo. Das haben Sie aber schon lange nicht mehr hochgezogen, oder? Nein, das Tier für arme Schnecken kein Zutritt. Wie viel? Für Schnecken, Snakes, no entry. Das ist ein bisschen frech. So. Ja, hol die Handykette wieder ein. Oh. Schön. Es ist aber eine komische Burg. So this is also an interesting thing here. It's called Baumkreis in German and in English it's called tree circle. So probably you will find your tree based on your date of birth. It's time to fly my drone.
ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த ஒரு பெரிய பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ அதுதான் வந்து அந்த கேசல் டவர். So the hiking was over. Next we are going to Speck-Alm restaurant to make our lunch. ஸோ விவோஸ் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Speck-Alm அப்படின்னு ஒரு லொக்கேஷனில் இருக்கும். இது வந்து ஆஸ்திரியாவில் முல்ஃபியட்டல் அப்படின்னு ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இங்கே வந்து மீட், பயோ வெஜிடபிள்ஸ் அண்ட் யோகர்ட், அப்புறம் வந்து பட்டர், சீஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் ஹைக்கிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த ஷாப், இது வந்து ஒரு 24 hours ஷாப்பு. இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ப்ரைஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து கேஷ் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்போம். ஸோ இந்த கேஷ் பாக்ஸில் வந்து நம்ம சில்லற காசை வந்து இங்கே போட்டுருவோம். ஸோ யூஸ்வலாக இந்த 24 hours ஷாப் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள விவசாயம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஜனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து செல் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பயோ ப்ராடக்ட்ஸு அண்டு குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். ஹாய். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட பையன். ஸோ அந்த பையன் வந்து இங்கே கேட்னால் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதனால் இந்த பையனை வச்சு விளாண்டுட்ருக்காப்புல ஜாலியாக. ஸோ விவோஸ் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.